ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கான பொருட்களை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போது வடை சட்டியை அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகையும் மிளகையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் போட்டு பொரியட்டும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதோடு சேர்த்து வதங்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் போதுங்க, அதை சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் இதில் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு ஜீரக மிளகாத்தையும் போட்டு எண்ணெயோடு வதக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஒரு அரை அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைக்கணும். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு குண்டாவை எடுத்துக்கோங்க. அதில் இந்த அரைச்சி வச்சிருந்த கலவையை ஊற்றுங்க. அதுலேயும் இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு மாங்காய் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சிட்டேன். அதை நல்லா கரைச்சி எடுத்து அதுலேயே சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதோடையே நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு இருந்த சட்டியில் இந்த கலவையை எடுத்து ஊற்றிடலாம். நான் ஆல்ரெடி மஞ்சத்தூளில் அந்த கலவையிலே சேர்த்து அரைச்சிட்டேன். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மீனை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். தலை, வால், அப்புறம் சின்ன சின்ன பீஸ்லாம் நான் குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிறேன். நடுப்பகுதியெல்லாம் வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்படி தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா சைடில் அப்படியே பாருங்கள் குழம்பு கொதிக்குதான்னு. குழம்பு கொதிச்சிட்டே இருக்கும். அதையும் நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷமாவது குழம்பு கொதிக்கணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்சு வரும்போது அதோடய கலரே மாறிக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மீன் எல்லாம் பிரித்து வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதோடய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சைடெல்லாம் எடுத்து விடுங்க அப்பப்போ. நல்லாவே அதோடய கலர் இப்போ மாறிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் எடுத்து அங்கங்கே ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக சேர்த்து கொட்டிடாதீங்க. அப்படி கொட்டினா மீன் எடுக்கும்போது அது உடஞ்சி வரும். அதுக்காக தனித்தனியாக ஒவ்வொரு கார்னராக எடுத்து நம்ம மீனை சேர்த்துக்கணும். எல்லா இடத்துலையும் மீனை போட்டுட்டு அந்த சட்டியை நிரப்பிடணும். இப்போது பாருங்கள், ஒரு மாங்காயில் பாதி மாங்காய் நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கட் பண்ணி இந்த மீன் போடும்போது அந்த மாங்காயும் போடுறேன். மீன் குழம்புல மாங்காய் போட்டால் அதோடய சுவையை செமையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், மீன்லாம் வெந்துடுச்சு. சுவையான மீன் குழம்பு தயார்.